கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, எங்களை அன்போடு ஆசிர்வதிப்பீராக சாயிநாதரே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்று இரவு ஒரு அதிசயத்தை உணரப்போகிறாய். என்மேல் முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த அதிசயத்தை நிச்சயமாக உணர்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பாராத மிகப்பெரிய பொக்கிஷம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன் சாயப்பா அதை முடிவு செய்துவிட்டேன், தீர்மானம் செய்துவிட்டேன். விரைவில் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. இதுவரை சோதனை காலத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி இன்பகாலம், சந்தோஷ காலம், வசந்த காலம் ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளை இனி ஏற்றத்தை மட்டுமே உன் வாழ்வில் காணப்போகிறாய். குழந்தா, எதுவுமே புரியாத போது வாழ்க்கை உனக்கு தொடங்குகிறது. எல்லாம் புரியும் பொழுது வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைக்காதே. வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றுவது உன் கையில்தான் உள்ளது. வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி மிகவும் அவசியம். அது என்னவென்று தெரியுமா குழந்தையே? தன்னம்பிக்கை, உன் வாழ்க்கையை, உனக்கான இலக்கு, திட்டமிடல், இவை மூன்றும் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம், தகுதியானதும் கூட. தன்னம்பிக்கையோடு இரு. அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான குறிக்கோளை நீயே உருவாக்கிக்கொள். அந்த குறிக்கோளை எப்படி அடையலாம், அந்த இலக்கை எப்படி அடையலாம் என்று திட்டமிடு. உன் திட்டப்படி உன் வாழ்க்கை மிக சுமூகமாகவே நகரும். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை, திறமையால் நீ அதை தேடிக்கொள்வதுதான் வாய்ப்பு. திறமையில் கவனம் செலுத்தி வாய்ப்பை நீ இருந்து கொண்டால் அந்த வாய்ப்பே உன்னை தேடி வரும். உனக்கு உதவியவரை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை முழுவதுமாக நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. சில நேரங்களில் நீ எடுக்கும் பிழையான முடிவுகள் உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் எப்பொழுதுமே பிழையான முடிவுகளை எடுத்துவிட்டு வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்று எதிர்பார்க்காதே. சந்தோஷமாக இரு குழந்தையே. உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது, ஆசைப்படுவது எல்லாம் உனக்காகவே நிகழப்போகிறது. ஆனால் சற்று கவனமாக இரு. நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் குழந்தையே? உனக்கானதை, உன் வாழ்விற்கு தேவையானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலமே உனக்கானது உன்னை நோக்கி வரும் நேரம் வந்துவிட்டது. அந்த மாற்றத்திற்கான அறிகுறியை இன்று இரவே நீ காண்பாய். அதிசயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. கண்மணியே, என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். இதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். என்னை எந்த வடிவத்திலும் நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு எந்த வடிவம் மனதிற்கு இதமாக இருக்கிறதோ, ஆறுதல் தரும் விதமாக இருக்கிறதோ, அந்த வடிவத்தில் நீங்கள் என்னை வழிபடலாம். நம்பிக்கையோடு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அனைத்து வடிவங்களும் இருப்பவர் உன் சாயிநாதரே. நான் உங்களிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கை, பொறுமை, இதுதான் சாயப்பாவின் சத்திய வாக்கும் கூட. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. வாழ்க்கையில் வெற்றி கனியை மிக எளிதாக பறித்தே விடலாம். குழந்தையே,
உன்னுடைய கர்ம வினைகளின் குறைத்து கொள்றதுக்கான மிக சுலபமான வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. எனவே கர்ம வினைகளைக் கண்டு பயம் கொள்ளாதே, தைரியமாக எதிர்த்து நில். எது வந்தாலும் தீர்க்கமாக போராடு. நிச்சயமாக உன் கர்ம வினைகளை குறைத்து கொள்ளலாம் மிக எளிதாக. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? நம்பினால் உன் கண்களை நன்றாக திறந்து பார். ஒளி உருவமாய் நான் உன் கண்களுக்கு முன்னே தெரிவேன். உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே கடந்து வந்தால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். அதுவே முதல் படியாகவும் இருக்கும். நிராகரிப்புகளை கண்டு மனம் கலங்காதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே இன்னும் மேலே தூக்கி விடப்போகிறான் என்றுதான் அர்த்தம். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன அப்படி தவறு செய்தேன் என்று நீ என்னிடம் வந்து கேள்வியாக கேட்கிறாய். உனக்கு சோதனைகள் கொடுக்க வேண்டும் என்று முடிவோடு அது கொடுக்கப்படவும் இல்லை. உன்னால் எவ்வளவு துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்று பரிசோதிப்பதற்காகவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினைப்படியே நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறாய். இந்த கஷ்டத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அனுபவமும் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழியாகவே இருக்கும். எனவே சோதனை வந்துவிட்டால், பிரச்சனை வந்துவிட்டால், துன்பம் வந்துவிட்டால், எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்திருக்கிறது, பிரச்சனை வந்திருக்கிறது, சோகமாகவே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று உன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சற்று கண்களை திறந்து பார். உன்னை மாதிரியே மற்றவர்களும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இதை முழுவதும் கேட்டாயல்லவா? இன்று இரவே ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். இனி உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் மட்டுமே நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் வாக்கு எப்பொழுதும் அனைவரையும் நின்று காக்கும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை முன்னேற்று பாதையில் அழைத்து செல்ல உன் சாயப்பா உனக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் குழந்தையே. நொடி வேணாலும் நிகழலாம், எப்பொழுது வேணாலும் ஆச்சரியம் நிகழலாம். நம்பிக்கையோடு இரு. இது உனக்கான கடைசி இரவு. முடிந்து போனதை, உனக்கு நிகழ்ந்ததை மட்டுமே நினைத்து கொண்டு துவண்டு போய்கொண்டே இருந்தால் உனக்கு வரும் சந்தோஷத்தை எப்படி நீ முழுவதுமாக அனுபவிப்பாய்? இனி வரப்போகும் உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் எப்படி உன்னால் வரவேற்க இயலும்? உனக்கு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க, உனக்கு வரும் நிம்மதியை நீ வரவேற்க நீ செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்ன தெரியுமா குழந்தையே? முதலில் முடிந்தவையை மறந்துவிடு. உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் எண்ணங்களை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டு சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே உனக்கான புது வாழ்க்கையை வரவேற்க ஆயத்தமாகு. அப்பொழுதுதான் அதில் வரும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும், புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க முடியும் திருப்திகரமாக.
இப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக சுவைத்து விடலாம். உனக்கு வந்த பிரச்சனைகளையும் உனக்கு நடந்த நிகழ்வுகளையும் தீர்க்க முடியாத சோகங்களையும் எண்ணி எண்ணி மனம் வருந்துவதை விட, பிரச்சனைகள் நமக்கு வந்ததா என்ற கேள்விக்குறியோடு நீயே உன் மனதை கேட்டுப்பார். ஏனென்றால் பிரச்சனைகளை விட மிக பெரியவர் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனிடம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூறிவிடு. உன்னுடைய பிரச்சனைகள் கற்பூரம் போல கரைந்துவிடும். முடிந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு வந்த சோதனைகளும் கற்பூரம் போல கரைந்தே விடும். நமக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மலை போல் குமிந்து கிடக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையே மலைத்து போய் பார்க்கிறாய். கவலைப்படாதே கண்மணியே. அந்த மலையை தவிடு பொடியாக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்பது உனக்கு தெரியுமல்லவா? அந்த மலை மேல் ஏறி உட்காரும் வல்லமையும் உன் சாயப்பாவுக்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? பின் எதற்காக இப்படி உன் வாழ்க்கையை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, உன்னுடைய சோதனைகளை பார்த்து நீயே மலைத்து போய் நிற்கிறாய்? அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்கும் பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்திவிட்டு அந்த பிரச்சனையிடமே சொல்லிப்பார். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் தெரியுமா என்று கேள்வியை அந்த பிரச்சனைகளிடம் கேட்டுப்பார். அப்பொழுது வந்த கஷ்டம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு தெறித்து ஓடிவிடும். என்னை காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்க என் சாயப்பா இருக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்க என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கு வந்த கஷ்டத்திற்கே சவால் விட்டு பார். பின்பு தெரியும் உன் கஷ்டம் எங்கு இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியாமலேயே போய்விடும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு ஆழ்ந்த தவம். எத்தனை அதிகமாக ஆழமாக நீ தவம் புரிகிறாயோ அத்தனை அதிகமாக வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த தவத்தை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் கைகளில் நீ எதிர்பார்க்காத, நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் அதிசயங்களும் வரமாக உன் கைகளில் வந்து இருக்கும். பின் நீயே அதிசயித்து பார்ப்பாய். உன் சாயிநாதரை ஓடி வந்து நன்றி சொல்லுவாய். சாயிநாதரின் காலடியில் விருளந்து சரணாகதி அடைவாய். சாயிநாதரை நான் எப்பொழுதும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து என் கைகளில் விழவும் இல்லை, என் வாழ்வில் நடக்கவும் இல்லை என்று உன் வாழ்வையே நீ சலித்து கொள்ளாதே. சாயப்பாவை வெறுமையோடு பார்க்காதே, கோபப்படாதே. உன் காத்திருப்புக்கான பலன்கள் இரட்டிப்பாகிக் கொண்டே இருக்கும். நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ, எத்தனை நாள் பொறுமையாக காத்திருக்காயோ அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய பலனும் இரட்டிப்பு மும்மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் காத்திருப்புக்கான வழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறது, ஆனால் எந்த மாற்றங்களும் என் வாழ்வில் நிகழவே இல்லை என்று நீ மனவேதனைப்படும் அந்த வழியும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருப்பதால் உனக்கு வரும் வேதனையும் வேதனையால் வரும் கண்ணீரின் வெப்பத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரின் ஈரம் என் காலடியை நனைத்து விட்டது. என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று என்னால் விளக்கவே முடியாது என் குழந்தையே. நான் மிக மன போராட்டத்தில் இருக்கிறேன். என் குழந்தை இப்படி என் காலடியில் வந்து அழும் பொழுது நான் எப்படி சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? என் மனம் படும் பாட்டை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது குழந்தையே. அனைத்தையும் விட்டுவிடு. உன் கர்மாவின் தாக்கத்தினால்தான், நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களின் வேகத்தால் தான் இவ்வளவு நாள் கஷ்டத்தையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். அதனால் உன்னால் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். காத்திருப்புக்கான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உனக்கான கடைசி இரவிது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன்னுடைய
வேதனைகளுக்கான கடைசி இரவுது என்ற நம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனையோடு இருந்து பார். உன் வாழ்க்கை பிரகாசமாவதை, முன்னேற்றம் அடைவதை, நீ வாழ்வில் ஜெயிக்கப் போவதை, பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போவதை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தும் அந்த நல்ல நேரம் நெருங்கி இருக்கிறது. என் பிள்ளைக்காக வேதனைப்படும் என் கண்மணிக்காக கண்ணீர் சிந்தும் என் பிள்ளைக்காக நான் அனைத்தையும் செய்வேன், செய்து முடிப்பேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ எதிர்பாராத பல அதிசயங்களை நான் நிகழ்த்துவேன். புது வாழ்க்கையில் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருந்தது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரண காரியத்தோடு தான் எல்லாம் நடக்கிறது. இறைவன் நடத்தி வைப்பார். இப்பொழுது அந்த பிரச்சனைக்கான முடிவு வந்துவிட்டது. உன் முன்னேற்றத்திற்கான வழி உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதோ நீ விரும்பிய அந்த வாழ்க்கையை உனக்காக கொடுக்க உன் சாயப்பாவும் ஆயத்தமாகிவிட்டேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே நான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருந்தேன், இனியும் நடக்க வைப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் குழந்தையே. என்னை மீறி எதுவும் தீங்காங்க நடக்காது, நடைபெறாது. நான் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக வீணாக பயப்படுகிறாய்? நான் இருக்கிறேன். என்னை முழுவதாக நம்புகிறாய் அல்லவா? பின் பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும், நிகழ்ந்தே தீரும். உன்னால் ஊகி யூகிக்க கூட முடியாதவாறு ஆச்சரியம் மிகுந்ததாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன் உன் சாயிநாதர். உனக்கு ஒரு விஷயம் தாமரமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகிறது. எனவே பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு சமம். குழந்தையே, கலங்காமல் இரு. இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய மன வலிக்கு மருந்தாகவே இது இருக்கும். குழந்தையே, மன வலியால் மன வலிமையில்லாமல் வேதனையோடு உன் புத்தியெல்லாம் குழம்பிப்போய் சாயிநாதரே நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் மனம் தடுமாறிப்போய் கிடக்கிறது. உன் மனம் தெளிவு பெறும் என் குழந்தையே. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. அதுவரை மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொள்ளாதே. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வலியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும், உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே தைரியமாக இரு. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே.
உன் மீது நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ போராடும் விஷயம் மிக எளிதாக நிறைவேறும். உன் வாழ்க்கையை சீர்படுத்தவும் நெறிப்படுத்தவும் உன்னை நல்ல வாழ்க்கையில் அமைத்து செல்லவும் உன் அப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம்.